வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். திருக்கணித முறைப்படி சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரமடைகிறார். அப்படி பார்த்தா ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியாகிறார். சரிங்களா? அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு சனி பகவான் வக்கரமாகிறார். அதாவது அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 295 டிகிரியில் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார். அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, அப்போ கார்த்திகை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:14 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார். அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதம் பார்த்தா 31 நாள், நவம்பர் மாதம் பார்த்தா 28 நாள். கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா 138 நாளைக்கு மேன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மேன ராசியிலே வக்கரமும் நிவர்த்தி அடைஞ்சிடறார். அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்கரம் மேச ராசியில் இருந்து மேன ராசி வரை கிட்டத்தட்ட இந்த 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்கரமாகப்பட்டது இந்த 138 நாள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா யாருன்னா செவ்வாய் பகவான். பொதுவாக செவ்வாய் நம்ம யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் அப்படின்னு சொல்கிறவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக நிற்கிறார். அப்போ காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி தான் இந்த மேச ராசி. அப்போ இன்றைக்கி 12 படிகளில் பார்த்தா முதல் படி அப்படின்னு பார்த்தா மேசராசி தான். சரிங்களா? அப்போ அந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் திருக்கணித முறைப்படி பார்த்தா சனி பயிற்சி அடைஞ்சார். அப்போ கும்பத்தில் இருந்து மேன ராசிக்கு சனி பகவான் இப்போ வந்துட்டார். அப்படி வரக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா அப்போ மீன ராசிக்கு சனி உட்காரும் பொழுது மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில் வெறிய சனின்றது இப்போ ஆரம்பமாயிடுச்சு. அப்படி பார்த்தா மார்ச் 29லிருந்து இந்த டேட்டு வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ விரைய சனி நடந்துகிட்டு இருக்குது. இருக்கிறதுலையே பார்த்தா கொஞ்சம் மோசமான சனி விரைய சனி தான். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் சனி பகவான் விரயம் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பார். அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய மண்ணி பண்டவோரு நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக சிரமத்தை கொடுக்குறவர் யாருன்னா 7.5 சனியிலே விரைய சனி. அப்போ மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு தடையாயிரும். அதே மாதிரி ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அது இடத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருவார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா தொழில் ரீதியாக பிரச்சனை, அதாவது நஷ்டங்களை கொடுத்துருவார். சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அது முடக்கமாகிடும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த விரைச்சனிக்கு உண்டான ஒரு பலன்கள். அப்படி பார்த்தா சனி பகவான் இந்த 12 ராசியில் பார்த்திங்கன்னா மேச ராசியில் மட்டும்தான் சனி பகவான் நீச்சம் அடைவார். பொதுவாகவே சனி பகவான் எந்த வீட்டில் நீச்சம் அடைவார்னா உங்கள் ராசியில் தான் நீச்சம் அடைவார். நீச்சம்னா என்ன, உச்சம்னா என்ன? அப்படி பார்த்தா நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு வேலை செய்யாது. அப்போ சனி பகவான் எப்போ உங்கள் வீட்டில் உக்காந்தாலும் அந்த கிரகம் வேலை செய்யாது. ஏன்னா நீச்சம் அடைகிற ஒரே ஒரு இடம் பார்த்திங்கன்னா மேசராசி மட்டும்தான். அப்போ நீச்சம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா நமக்கு சகலமும் அந்த இடத்துல இருந்து சனியுடைய பலன்களை நம்ம அனுபவிக்க முடியாது.
பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 2 ராசிக்கு அதிபதி, 19 வருஷம் திசை இருப்புக்கு அதாவது அதிபதின்னு சொல்கிறவர் தான் இந்த சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான். பொதுவாக நம்ம செய்கிற வேலைகளுக்கு எல்லாமே அதிபதி யாருன்னா இந்த சனி பகவான் தான். அப்படி பார்த்தா ஒரு ஜாதகத்துக்கு முதல்ல என்ன நல்லா இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து கெட்டவன், கெட்டதை மட்டும்தான் கொடுப்பான்னு. ஆனால் சனி பகவானுடைய பார்வை பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் கோடி நன்மை. ஏன்னா தொழிலுக்கு அதிபதியே அவர் தான். அப்படி பார்த்தா சனி பகவான் உங்கள் வீட்டில் தான் நீச்சம் ஆவார். அது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரையச்சனியே வந்ததுனால இந்த 4 மாத காலமாகவே உங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதே முதல் ரவுண்டு நடக்கிறவங்களா இருந்தால் மங்கு சனியில் விரைய சனி, 2வது ரவுண்டு நடக்கிறவங்களா இருந்தால் பொங்கு சனியில் விரையச்சனி, 3வது ரவுண்டு நடக்கிறவங்களா இருந்தால் மாரகச்சனியில் விரையச்சனி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27, 28 வயசு வரைக்கும் முன்னாடின்றது மங்குச்சனி, அதுக்கப்புறம்னு பார்த்தா ஒரு 40, 45 வயசு வரைக்கும் பொங்குச்சனி, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆயிலுச்சனின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி இந்த சனி பகவான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இப்போ விரையச்சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மாதமும் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் வக்கரம் அப்படின்னா என்ன? இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் வக்கரம். எப்பயுமே பார்த்தா இயல்புக்கு அதாவது மாறா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தாரா வக்கரம் அடையும் போது கெட்டதை கொடுப்பார், கெட்டதை கொடுத்துக்கிட்டு இருந்தாரா வக்கரம் அடையும் போது நல்லது கொடுப்பார். அப்படி பார்த்தா விரையச்சனியும் போது உங்களுக்கு கெட்டது தானே. அப்போ இந்த வக்கரம் அடையும் போது இந்த 4.5 மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு இடைவெளி கொடுத்துருக்கிறார். அந்த இடைவெளின்றதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வக்கரம் ஆகும்போது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 7 ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கரம் வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். அப்படி பார்த்தா மேச ராசிக்காரங்களுக்கு விரைய சனி, அதே மாதிரி பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ஜீவன சனி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி, அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டக சனி, தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அர்த்தாஷ்டம சனி, கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி, மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி. அப்போ இந்த 7 ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம்ன்றது ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் இந்த 138 நாட்கள். அதாவது ஜூலை 13ஆம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும். தமிழுக்கு சொல்லணும்னா ஆனி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை. அப்போ இந்த 138 நாள் பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரங்களுடைய நிலைமை கண்டிப்பாக மாறும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வக்கரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக மட்டும்தான் வேலை செய்வார். கெட்ட பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு, நல்ல பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. சரிங்களா? இப்போ இது விரையச்சனி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கடன் உடனப்பட்டாவது திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணினீங்கன்னா திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் அதனால் மன உளைச்சலாக இருந்து உடல் உபாதிகளுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ நீங்கள் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது போக எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆகிடுச்சு, ஏன் ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை, இதனால் நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, நான் எல்லாம் செஞ்சுட்டுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்றீங்களா? இப்போ நீங்கள் முயற்சி எடுங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதுக்குண்டான வேலைகள் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து புத்திர செல்வம் பெருகும். ஏன்னா இது எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு செலவு பண்ணினீங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த விரைச்சனியில் எந்த ஒரு சுபகாரியம் பண்ணினாலும் அந்த நஷ்டத்தில் தான் முடிஞ்சிருக்கும். தொழிலுக்கு நீங்கள் முதலீடு போட்டிருப்பீங்க, நஷ்டமாக இருக்கும். திருமணத்துக்கு வரன் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்த நேரம் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும், உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது. தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருக்கும். நிறைய பேர் வண்டி வாகனத்தில் தேவையில்லாத இந்த 4 மாதத்துலேயே சொல்கிறேங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் 29 இந்த ஜூலை 13 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் உடல் கஷ்டம், மன கஷ்டம், 2 பண விரயம், வர வேண்டிய பைசா வராமல், விற்க முடிஞ்ச ஒரு இடம் விற்க முடியாமல், 2வது தொழிலில் ஒரு ப்ரமோஷன், சம்பள உயர்வு, முன்னேற்றம் இல்லாமல்,
உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், வாழ்க்கையில் போராடிட்டு இருந்த காலம் இந்த 4 மாத காலம். ஆனால் அதே அந்த 4-4.5 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை அப்படியே ஆப்போசிட்டாக கொடுக்குறாரு. அதுதான் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். சரிங்களா? அதனால் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களோட பயணம் ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் நல்லா இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களாக ஒரு விஷயத்தில் போய் உளுந்துட வேண்டாம். 10 ரூபா வாங்கி கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ஏன்னா அப்படிலாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு நிச்சயமாக வட்டி கட்டிகிட்டு இருப்பீங்க. கொடுத்த காசு வந்திருக்காது, வாங்கின கடனை கட்டியிருக்க முடியாது, வெச்ச நகை திருப்பி வைக்க முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர காலம் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த ஜூலை 13 நவம்பர் 28 வரை. இதில் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு 4 காரியங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, மண்மனை சார்ந்த விஷயங்கள் செய்துக்கிட்டு இருந்து பெண்டிங்கில் இருந்ததா கண்டிப்பாக சரியாகும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட தடங்கள் இருக்குதா, சங்கடங்கள் இருக்குதா, இது சரியாகும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை, புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இது போக கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், என்னால் வாழ முடியல, வளர முடியல, சாதிக்க முடியல, எனக்கு மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு அடியவே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெனினாக நீங்கள் இருக்க போகிறீங்க. சரிங்களா? எது எப்படியோ உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்து கிரகங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார். சரிங்களா? அதனால் முழுக்க மேச ராசிக்காரங்களுடைய நிலைமை மாறுதுன்னு சொல்கிறதில்ல, கண்டிப்பாக மாற்றம் இல்லை. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு திருப்பு முனை ஆகக்கூடிய ஒரு டைமை தான் இந்த சனி வக்கர பெயர்ச்சி. மேச ராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்க போகிறீங்க, அற்புதமாக நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் வாழ்ந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.